நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 10/5/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று மாலை 6:47 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அதிகாலை 1:45 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் அதிகாலை 3:35 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் மாலை 6:47 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:53 வரை சித்த யோகம் இருக்கு. அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 1:45 வரை சதயம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். எல்லாருக்கும் தெரியும் சனி மகா பிரதோஷம்னா என்னன்னு. அதாவது மாதம் வருகின்ற 2 பிரதோஷம், வளர்பிறை தேய்விரை பிரதோஷம் 2 வரும். அந்த 2 பிரதோஷங்களும் மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு செல்ல முடியாதவர்கள் கூட இந்த சனிமகா பிரதோஷத்திற்கு சென்று வழிபட்டால் 5 வருட காலம் பிரதோஷ வழிபாடு செய்ததற்கான ஒரு பலன் இதுக்கு கிடைக்கும். அதுவும் நிறைய கடன் உள்ளவர்கள் இந்த பிரதோஷம் அன்று நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவால் அபிஷேகம் செய்தால் கடன் பிரச்சனை விரைவில் தீரும். அது ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு செஞ்சா இன்னும் நல்லது. ஆனா சனிமகா பிரதோஷத்துக்கு செய்யும் போது பலன் அதிகம். பிரதோஷம் என்றால் என்ன? பிற தோஷங்களை போக்குவதுதான் பிரதோஷம். என்ன மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷ வழிபாடு செய்யும் போது சகல தோஷங்களும் விலகும். நான் நிறைய சொல்லியிருக்கேன், அதனால நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சனிமகா பிரதோஷம் யாரும் தவற விடாதீர்கள். இந்த பிரதோஷ நாள்ல நந்தியம்பெருமானுக்கு அரிசி, கடன் பிரச்சனை உள்ளவர்கள் அரிசி மாவு வாங்கி கொடுத்து நந்திக்கு பண்ண வைங்க. சிவனுக்கும் கொடுங்க, ஆனா முதல்ல நந்திக்கு தான் பண்ணணும். அதே போல உங்களால இயன்ற அபிஷேக பொருட்கள், வில்வ தலம், வில்வ இலை, இத வாங்கி சிவனுக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க. அதே போல நந்தியம்பெருமானுக்கு அருகம்பில் வாங்கி சாற்றுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பவர் சிவபெருமான். அவர் மனம் வைத்தால் எல்லாமே நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்டவர் தான் சிவன். சிவன் கேட்ட உடனே வரம் கொடுத்துருவார். அவருக்கு அதுதான் தெரியும், வரம் கொடுக்கதான் தெரியும். அவருக்கு திருப்பி வாங்கவும் தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் அவர். அதனால இன்றைய தினம் சனி பிரதோஷம் என்பதால் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நிறைய பேரு தொழில்ல வெற்றி இல்லாமல், வியாபாரம் சிறப்பா இல்லாமல் இருப்பவர்கள் செல்வத்தை கொழிக்க நாளாந்தம் மேற்கொள்ள வேண்டிய பாராயண பரிகாரம் தான் இது. எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். அதாவது அருணகிரிநாதருக்கு ஒரு எல்லாரும் சொல்லிடுவாங்க, திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து குதிச்சு செத்து போயிடு அப்படின்னு. நான் சிம்பிளா சொல்றேன். அப்போ இவரும் என்ன பண்றாரு, சரி நம்ம இது மேல ஏறி இறந்து போயிடலாம் அப்படின்னு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு மேல ஏறிடுவார். ஏறி குதிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன வார்த்தைன்னா முருகா அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இவருக்கு அங்கிருந்து குதிச்சோம், அவருக்கு உயிர் போகவில்லை. ஏன்னா முருகனுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அதுலயும் வேலுக்கு இன்னும் சக்தி உண்டு. பல நெருக்கடியான தருணங்களில் மனதிற்குள் இறைவனின் சில மந்திரத்தை
அல்லது தங்களுக்கு தெரிந்த சில மந்திரத்தை முழுமையான பக்தி உணர்வோடு உச்சரித்து வந்தால் நமக்கு தரக்கூடிய அபாயங்களிலிருந்து எளிதாக மீளலாம். இதனை நாம் பலமுறை அனுபவத்தில் நான் சொல்லி இருக்கிறேன், நீங்களும் உணர்ந்திருக்கலாம். இந்த வெற்றி பெற்ற மந்திரத்தை உச்சரிக்க உத்தியை, அதாவது பாராயணம் செய்யும் இடத்தை செல்வ வளத்தின் மேன்மைக்காகவும் பாவிக்கலாம். அதாவது செல்வ வளம் கொழிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பிரத்யேக மந்திரத்தை நான் தினந்தோறும் உச்சரித்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன மந்திரம்? இந்த நூற்றாண்டுல முருகப்பெருமானை நேரடியாக சந்தித்து அருள் பெற்றவர் யார் என்றால் பாம்பன் சுவாமி தான். பாம்பன் சுவாமியின் ஆசிரமம் எங்க அமைந்திருக்கு? சென்னையில திருவான்மியூர்ல. தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் முருகனிடத்தில். இன்றும் இவரது ஜீவ சமாதிக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தங்களின் கஷ்டங்களை மனமுருக பிரார்த்தித்தால் அவர்களுக்கு பாம்பன் சுவாமிகள் பரிபூர்ண ஆசி கிடைத்து கஷ்டங்களிலிருந்து விலகுவதாக தெரிவிக்கிறார்கள். பாம்பன் சுவாமிகள் ஏராளமான மந்திரங்களை எழுதி அதனை பக்தி இசை பாடலாக கூட உருவாக்கி இருக்கிறார். இருந்தாலும் நெருக்கடியான சூழல்ல இருந்து நிவாரணம் கிடைப்பதாக இந்த பதிகத்தை எழுதி இருக்கிறார். சஸ்திரபந்தம் என்ற இந்த மந்திரத்தை தினந்தோறும் சூரியன் உதிப்பதற்கு முன்பு, சூரியன் மறைந்த பிறகு 27 முறை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக செல்வ வளம், வியாபாரம் பெருகும். என்ன மந்திரம்? வாழ வேதாந்த வாவா சம்போகத்தன் பாமாலை பூனே மதிரமால் வளர்தே சாலவ மாவா சம்போக மதிதே சார்மாபூதம் வாபாதந்தந்த வேலவா. இந்த மந்திரத்தை 27 முறை தினந்தோறும் உச்சரியுங்கள். முருகப்பெருமான் படம் இருந்தால் அவர் படத்திற்கு முன்பு 2 தீபத்தை ஏற்றி வைத்து 48 நாட்கள் உங்களுக்கு இந்த தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் உங்களுடைய வியாபாரம் பெருகும். அதே மாதிரி மறைமுக எதிரிகள் எல்லாம் விலகுவார்கள். அதே போல செல்வ வளமும் பெருகும். இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால், தூயவனே, வேதாந்த விலாச கடவுளே, பேரின்பம் எனும் அனுபவத்திற்கு நாயகனே, மாலைகளை அணிந்து செம்பொன் என திகழ்பவனே, வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே, எண்ணகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரியும் ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே வந்து அருள்க அப்படின்று. பரமான் அவருடைய ஆத்மா அப்படின்னு சொல்லி வந்து அருள்க, உந்தன் திருவடி செல்வத்தை தந்தருள்க வேலவா அப்படின்னு சொல்றதுதான். இதனை உணர்ந்து கொண்டு மந்திரத்தை வேதம் போல் பாராயணம் செய்து வந்தால் 48 நாட்கள் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வணிகம் உயர்வு ஏற்பட்டு செல்வ நிலை மேம்படுவதை அனுபவத்தில் நீங்க உணரலாம். ஆனா பக்தியோடு செய்யுங்கள், பயத்தோடு செய்யாதீர்கள். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனை பேருக்கும் கடன் பிரச்சனை தான். அதையெல்லாம் தீர்வதற்கு இந்த சஸ்திர பந்தம் உங்களுக்கு நல்லதை செய்யும். 48 நாட்கள் தொடர்ந்து காலை மாலை இருவேளையும் சூரியன் உதிப்பதற்கு முன் காலையில், சூரியன் மறைந்த பின் மாலையில் சொல்லி வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் தனியும் நீங்கி நன்மை பெறலாம். இப்பொழுது மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், ரிஷபத்தில் குரு பகவான், மாந்தி பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும். சந்திர பகவான் இன்று பகல் 1:42 துளாராசிக்குள் பிரவேசமாவார். 2 மணியிலிருந்து மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும், சுபகாரியங்கள் கைகூடும், வியாபாரத்தில் வரவுகள் உயரும்,
உயர் அதிகாரிகளிடத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும். சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசை செய் தென்கிழக்கு திசை. அதிசை எண் 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாள். அரசால் அனுகூலம் ஏற்படும். வெளியூரிலிருந்து சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். பழைய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு 7 நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமை தேவை. பொறுமையோடு பேசுங்க, நிதானத்தோட பேசுங்க. அதே மாதிரி ஒரு புதுவிதமான கனவுகள் உங்கள் மனதில் ஏற்படும். வியாபாரத்தில் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் உடல்ல ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வெல்லாம் நீக்கிட்டு சுறுசுறுப்போட இன்னைக்கு இயங்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை. அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு கனவு, இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ற ஒரு கனவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நினைத்த வேலையில் அலைச்சல்கள் ஏற்படும். மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் மறையும். உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். ஆடம்பரம் சார்ந்த பொருட்கள்ல ஆர்வம் ஏற்படும். வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் ஏற்படும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு தேவை. அந்த ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இருக்க வேண்டும். அதிசய தெற்கு திசை. அதிசய நிறநாமின் அசு நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இழுபறியான சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு முடிவு கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். வியாபாரம் சார்ந்த போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை. அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல இந்த விஷயத்துக்கு அப்படின்னா முடிவு கிடைக்கின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். உடல் தோற்றத்துல பொலிவு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை உயரும். இன்னைக்கு நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி 12 கேது, 6 ராகு. 6 ராகு இருப்பது நன்மைதான், இல்லைன்னு சொல்லல. 12 கேது வந்துருச்சு, எல்லாம் நன்மையா நடக்கும்னா தூக்கம் கெடும். இந்த தூக்கத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா கேது இல்லையா, அதனால சில விஷயங்கள் உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும், கவனமா இருங்க. 12 என்பது பாதம்.
நல்லா புரிஞ்சுங்க. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம் பாதம் அதெல்லாம் சொல்லக்கூடியது. அதனால தூக்கங்கள் கொஞ்சம் கெட்டு போகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு. அதுவும் காலை குறிக்கக்கூடியது, பாதத்தை குறிக்கக்கூடியதா. ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தம்பதி அதாவது கணவன் மனைவிக்குள் தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். அதே மாதிரி மற்றவர்களுக்காக ஜாமீன் விஷயம் நீங்க போறீங்க, கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படுங்க. வியாபாரம் சார்ந்த விஷயத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு மனதுல ஒரு விதமான சஞ்சலமான பேச்சுகள் இதெல்லாம் ஏற்பட்டு விலகும். அதனால கவனமா இருங்க. பேச்சுல நிதானத்தை காட்டுங்க. அலுவலகத்துல வேகத்தோடு செயல்படாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. இன்றைய நாள் நன்மை நிறைந்த ஒரு நாள். செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய வடகிதிசை அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகள்லாம் தோன்றி இன்னைக்கு விலகும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது மிகவும் நல்லது. விவசாயத்துறை, கால்நடைத்துறை இதுலெல்லாம் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க. அந்த வியாபாரம் பண்றவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் மனதில். இன்றைய நாள் தெளிவோட இருங்க. செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய நிறநாமன், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த உபாதைகள்லாம் விலகும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை உணரக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை சாதகமாக அமையும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். அதே மாதிரி உத்தியோகத்துல ஒத்துழைப்பு அதிகரிக்க திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 7ஆம், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சமூக பணிகள்ல புதிய அனுபவம் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 6ஆம், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். திருவோணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது கணவன் மனைவி 2 பேருக்கும் புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். இழுபறியாக இருந்து வந்த சில தனவரவுகள்
சில பேருக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பிள்ளைகள் வழியில சுப செயல்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்துல சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தருணம். உயர் அதிகாரிகள் இடத்தில் முக்கியத்துவம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயத்துல சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாகவும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு. அதன் பிறகு சந்திராசிரமம் விலகுது. மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் ஏற்படும். அதனால 2 மணி வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். சதயம் நட்சத்திர தடை தாமதங்கள்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற விதத்தில் கொஞ்சம் தடை ஏற்படும் 2 மணி வரைக்கும். அதன் பிறகு வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயருக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறதுனால தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். அரசு வழி காரியங்கள்ல பொறுமை தேவை. கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்க. அதே மாதிரி ஒப்பந்தம் தொடர்பான பணிகள்ல தடை தாமதம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கருத்து சொல்வதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் இன்னைக்கு கருத்தெல்லாம் சொல்லாதீங்க. கவனத்தோட இருங்க. சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.